சூரா அல் பக்ரா குர்ஆனிய சிந்தனை தஃப்சீரிலிருந்து இதுவரை 5 ஆயத்துக்கள் வாசித்திருக்கின்றேன், தஃப்சீரை வாசித்திருக்கின்றேன். அந்த வகையில் நான் புரிந்து கொண்ட சில கருத்துக்களை முன்வைக்கலாம் என இந்த வீடியோவை செய்கின்றேன். என் மீது தாக்கம் செலுத்திய சில விடயங்கள், அதாவது முதலாவது வசனம் அலிஃப் லாம் மீம் தனி எழுத்துக்களால் 10 எழுத்துக்களால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் இந்த முதலாவது வசனம் என்ன காரணமாக இருக்கலாம் என்று ஆராயும் போது பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டாலும் அதில் இது ஒரு அல் குர்ஆன் கையாண்டுள்ள ஒரு இலக்கிய அற்புத தரம், இலக்கிய தரத்தின் அற்புதம் என்று இதனை கொள்ள முடியுமாக இருக்கின்றது. அடுத்து 2வது வசனங்களில் இருந்து அல் குர்ஆன் யாருக்கு வழிகாட்டும்? உலக மக்களுக்கு, முழு சமுதாயத்துக்கும் வழிகாட்டியாக வந்ததுதான் அல் குர்ஆன். ஆனால் அல் குர்ஆன் கூறுகிறது இது முத்தகீன்களுக்கு வழிகாட்டியாக உள்ளது. அதாவது இறை பிரக்ஞை கொண்டோர் முத்தகீன்கள் அவர்களுக்கான வழிகாட்டியாகும். உலக மக்களுக்கு வழிகாட்டியாக, அனைத்து மக்களுக்கும் வழிகாட்டியாக அனுப்பப்பட்ட அல் குர்ஆன் ஏன் இறை பிரக்ஞை கொண்டோர், அதாவது முத்தகீன்களுக்கான வழிகாட்டி என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த முத்தகீன் என்பவர்கள், இறை பிரக்ஞை கொண்டோர் யார்? முத்தகீன் என்பது வக்கா என்னும் அரபு சொல்லின் வேரிலிருந்து இத்தகா பிறந்த சொல். காத்து கொண்டான் என்று மிகவும் நுணுக்கமான ஒரு வசன பிரயோகத்தை, அந்த சில வசனங்கள் உள்ளத்தை ஊடுருவுகின்றன. அனைத்து மோசமான விடயங்களிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் தன்னை காத்து கொண்டான் என்ற பொருள்படுகிறது. எனவே அதன் அடிப்படை சொல்லே தன்னை காத்து கொண்டான், பாவகாரங்களிலிருந்து, தீமைகளிலிருந்து, நரகத்திலிருந்து, இவ்வாறு பலவாறு சொல்ல முடியும். இவற்றிலிருந்து தன்னை பாதுகாத்து கொண்டான். என தன்னை பாதுகாத்து கொள்வதில் தீவிரமாக ஈடுபாடு காட்டல், இதுதான் இறை பிரக்ஞை கொண்டோராக, தக்குவாதாரியாக மாற்றுகிறது. அருமையான சொல்லாக இருக்கின்றது. அதே நேரம் அது ஒரு மொழி கருத்தாக இருந்தாலும் அல் குர்ஆன் என்ன சொல்கின்றது? இவர்கள் தொழுகையை சரியாக நிலைநாட்டுவார்கள், உரிய நேரத்தில், இறை பயத்தோடு, அதாவது தக்குவா என்னும் பொழுது உயிரோட்டமாக இவ்வாறு தொழுவார்கள். இந்த தொழுகை ஒரு மனிதனுக்கு ஆழ்ந்த ஆன்மீக பயிற்சியாகும். அதாவது தொழுகை ஒரு கடமை மட்டுமல்லாமல் அல்லாஹ்வோடு உரையாடக்கூடிய, விலை மதிக்க முடியாத ஒரு சந்தர்ப்பமாக அந்த தொழுகை அமைகிறது. அதே நேரம் மன அமைதி பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அமைகிறது. எனவே மன சுமைகளிலிருந்து நீங்கி ஒரு பசுமையான நிறைவோடு இருப்பதற்கான ஒரு வழியாகவும் அது இருக்கின்றது. அதனை நாங்கள் சரியாக கடைபிடிக்கும் போது. அடுத்த 2ஆக சொல்லப்பட்ட விடயம் செலவழித்தல். செலவழித்தல் என்பது ஏழைகளுக்கும் சமூக நலன்களுக்கும் செலவழிக்கும் பொழுது மனிதன் தனது உள்ளத்தில் கருணையை வளர்த்து கொள்கிறான். தனது உள்ளத்தில் கருணை என்ற பண்பு வளரும் பொழுது மனிதன் அமைதி அடைகிறான், சாந்தம் அடைகின்றான், இவ்வாறு பல வகையில் தாக்கமுறுகின்றான். அடுத்ததாக மறுமையில் கூலி வழங்கல் என்ற நம்பிக்கை என்பதற்காக மிகவும் பிரயத்தனம் எடுத்துக்கொள்கின்றான். இதன் மூலம் நாங்கள் விளங்கிக் கொண்டது, இவர்கள்தான் குர்ஆனை சுமந்தவர்கள், குர்ஆனை கற்று அறிந்து அதன் முறைப்படி நடைமுறைப்படுத்துபவர்கள். எனவே இவர்களுக்குத்தான் அதனை சரியான அல் குர்ஆனில் காட்டப்பட்டுள்ள வழிமுறையை பின்பற்றி வாழ தகுதியானவர்கள். எனவே இவர்களுக்குத்தான் அல் குர்ஆன் வழிகாட்டியாக அமைகின்றது. இது மிகவும் ஆழ் மனதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. ஏனென்றால் ஏனையவர்களுக்கு வழிகாட்டியாகத்தான் வந்திருக்கின்றது, அனைவருக்கும் வழிகாட்டியாகத்தான் வந்திருக்கின்றது. ஆனால் அதனை படிக்க வேண்டும், அதனை அறிவு ரீதியாக விளங்க வேண்டும், அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும். எனவே அதனை பார்ப்பதும் இல்லை, படிப்பதும் இல்லை, அறிவு ரீதியாக விளங்குவதற்கு முயற்சிப்பதும் இல்லை. அப்போது அதன் மூலம் எந்த வழிகாட்டலையும் பெறுவதில்லை. எனவே அவ்வாறானவர்கள்
தக்குவாதாரிகளாக இறை பிரஜை கொண்டவர்களாக மாற முடியாது. அல் குர்ஆன் வழிகாட்டியிருக்கின்றது. நாங்கள் அந்த வழிகாட்டலை பெற முயற்சிக்கவில்லை. எனவே மேற்சொன்ன முத்தகீன்கள் இறை பிரஜை கொண்டுவோர் அவர்கள் இந்த புத்தகத்தை அல் குர்ஆனை வாசிக்கிறார்கள், விளங்குகிறார்கள், அதனை சுமந்து கொண்டு நடைமுறைப்படுத்துகிறார்கள். எனவே அவர்களுக்குத்தான் அது வழிகாட்டியாக அமைகிறது. அவர்கள் அதன் மூலம் உணர்வு பெறுகிறார்கள். நிறைய சிறந்த பண்பாடுகளை இவர்களில் காண முடியுமாக இருக்கும். என்றால் இவர்கள் படித்து விளங்கியவர்கள். இந்த குறிப்பிட்ட ஒரு 5 ஆயத்துக்குள்ளும் மிகவும் தெளிவாக விளங்கிக் கொள்கின்றோம். அதனால் தான் அல் குர்ஆனே எம்மிடம் கேட்கிறது, வலக்கது யஸ்ஸர்னல் குர்ஆன லித்திக்ரி ஃபஅல் மின் முத்தக்கிர். நிச்சயமாக நாம் அல் குர்ஆனை விளங்கி உணர்வு பெறுவதற்காகவென இலகுபடுத்தி ஆக்கியுள்ளோம். அதனை விளங்கி உணர்வு பெறுவோர் யாரும் உள்ளனரா? சூரா அல் கமர் 17வது வசனம். அனைவரும் இதில் ஈடுபாடு காட்டுவதில்லை. ஈடுபாடு காட்டக்கூடியவர்களுக்கு அது வழிகாட்டும் என்பதனை இந்த அல் குர்ஆன் வசனத்தினூடாகவும் விளங்கிக் கொள்ள முடியுமாக இருக்கின்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.